தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள், முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பா தேர்தல் நோக்கி ஒரு ஆளுங்கட்சி போகும்பொழுது அவர்கள் பலவிதமான ஒரு நல்வாழ்வு திட்டங்கள் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான ஒரு முயற்சியில இறங்குவாங்க. ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த அடிப்படையில மட்டுமே இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றுத்திறனாளிகளோ இல்ல முதியோர்களோ இல்ல விதவைகளோ அவர்களுக்கான உதவித்தொகை அந்த இதுல ஒரு 2000 ரூபாய் சிறப்பு நிதி கொடுக்கறதுன்றது 37 லட்சம் பேருக்கு கொடுக்கறதுன்றது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுவும் எல்லாருமே விளிம்பு நிலையில இருக்கிறவங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பொருளாதார சூழல்ல விளிம்பு நிலை மக்களை ஒரு கை தூக்கி விட ஒரு குறைந்தபட்சம் ஒரு தற்காலிகமாக அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு ஏற்ப ஒரு தொகையை கையில கொடுக்கறதுன்றது சரியான ஒரு முடிவு என்பது என்னுடைய கருத்து. இதை விமர்சிக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் கூட விமர்சிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதாவது திமுக அரசு இவ்வளவு கடன் வச்சிருக்கு, எப்படி இவங்களுக்கு கொடுக்க முடியும், அவங்க கடனா வச்சுட்டு போறாங்கன்னு அந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாமே தவிர கொடுத்தது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் தேர்தல் நோக்கி போகும்போது கொடுக்கறதுன்றது அவங்களுக்கு திமுக அரசை எதிர்த்து ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குன்னு சொல்லி இருக்கிற அவங்களுக்கு இதை எப்படி சமாளிக்கிறது? இந்த மாதிரி ஏற்கனவே 5000 ரூபாய் அந்த உரிமை தொகை, மகளிருக்கு உரிமை தொகை 1,31,00,000 பேர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துக்கு 8000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீலகிரி தோட்ட தொழிலாளர்களுக்கு, தேயிலை தோட்ட விவசாயிகளுக்கு ஆதார விலையை தேயிலைக்கான ஆதார விலையை ஏற்றி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேறு பல கோரிக்கைகள்லாம் இருக்கு. அவங்க நிரந்தரமா அவங்களுக்கு வருமானத்தை கூட்டுற அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா தற்காலிகமா ஒரு உதவித்தொகை கொடுக்கறது மூலமா அவங்களோட நீண்டகால கோரிக்கைகளை ஒருவேளை அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்த பிறகு கவனிப்பாங்களோ இன்னும் தெரியாது. பட் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள், இந்த உதவித்தொகை கொடுக்கிற, இந்த சிறப்பு தொகை கொடுக்கிற செயல்பாடுகள் என்பது ஆளுங்கட்சியை தேர்தலை நோக்கி போகும்போது அதற்கு ஒரு ஆதரவை இன்னும் கூடுதலாக தேடித் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சிகள் இது தேர்தலுக்காக செய்யப்படுற விஷயம். நீங்க என்னதான் செஞ்சாலுமே மக்கள் உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போற மனநிலையில இருக்காங்கன்னு அவங்க ஒரு அறிக்கையை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அதான் விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுக்கறத யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, கொஸ்டின் பண்ண மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இது ஏற்கனவே பல மாநிலங்கள்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான். அசாம்ல தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு அந்த மாநில முதல்வர். அங்கேயும் எலெக்ஷன் வருது. அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, இங்கேயாவது தேயிலை விவசாயிகளுக்கு கொடுத்திருக்காரு முதல்வர். அங்க தொழிலாளர்களுக்கு 5000 ரூபாய் சிறப்பு தொகை அந்த கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. அதனால இது எல்லா மாநில அரசும் இதை பண்றதை நம்ம பாக்குறோம். நம்ம அந்த வகையில ஸ்டாலின் அவர்கள் பண்ணதும் வரவேற்கத்தக்கது என்பது என்னுடைய கருத்து. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.